ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரை வந்துட்டு நிறைய பேர் நம்ம சாமிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அப்டேட்டோடவே உங்களுக்கு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தாமரையோட விதை. இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு சீட் ஷாப்லேயுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற விதைகளை பொறுத்தளவில் அது வந்து நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணுறது தான். அது வந்துட்டு நமக்கு சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சாமிக்கு வைக்கிற மாதிரியான தாமரை பூக்களோட விதைகள் தான் கிடைக்கும். அதையே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விதைகள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு ஃப்ளாட்டாகவும் இன்னொரு சைடு வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பம்ப் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதை தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அண்ட் அதை வந்துட்டு ஒரு ரஃப்பான ஒரு சர்ஃபேஸில் போட்டு நம்ம தேய்க்க போகிறோம். நமக்கு வந்துட்டு அந்த உப்பு காகிதம் இருக்கும். ஸோ அது கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு நெயில் ஷார்ப்னரில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதை விட இதில் வந்துட்டு சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடுது அப்படிங்கிறனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்க ஒயிட் லேயர் தெரிகிற அளவுக்கு நம்ம தேய்க்கணும். அது சரியாக தேய்க்காமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது முளைச்சி வரக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம தேய்க்கும் போதே அந்த ஒயிட் லேயர் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் போடும்போது நமக்கு சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும். இதில் வந்துட்டு அந்த வளர்றதுக்கான அப்டேட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப் தண்ணியில் வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்ச விதைகளை போட்டுருங்க. டெய்லியும் 2 வாட்டி இந்த தண்ணி நம்ம மாற்றணும். உங்களால் ரெகுலராக 2 டைம் மாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த தண்ணியை மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் மாற்றாம விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து புழு பிடிச்சிரும்.
ஏய்